சென்னை ஆஃபீஸ் மீட் நல்லபடி முடிஞ்சு திருச்சிக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு தயாராயாச்சு. பின்னாடி நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் 3 டயர் ஏசி தான் நம்ம கோச் பீட் 2 ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ். 11:30 மணிக்கு தான் ட்ரெயின் கிளம்புது. அதுக்கு மத்தியில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இவங்க தான். இவங்க பேர் வந்து ஸ்ரீரதி. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த அளவு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இவங்களும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா இல்லை உண்மையை சொல்கிறேன், எனக்கெல்லாம் ஒரு 200 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணவங்க. என்னை மட்டும் இல்லை, என்னோட பொண்ணு, என்னோட குட்டி பாப்பா காவியா 6 மாதம் குழந்தையா இருக்கும்போதே அவ கூட ஃபர்ஸ்ட் டைம் டூயட் போட்டவங்க இவங்க தான். அந்த பெருமை இவங்களுக்கு தான் சேரும். ஸோ 5 வருஷம் கழிச்சு நம்மளை மீட் பண்ண வந்திருக்கிறாங்க. நைட்டு 10:45 ஆகுது. இப்போ வந்திருக்காங்க நம்மளை பார்க்க. இந்த பாசத்துக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். இங்கே பாருங்க, பாப்பாவுக்கு ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உள்ள என்ன இருக்கு சகோ? ஓகே ஓகே. நிஷாந்த், காவியா, ஸ்ரீ இங்க பாரு, அத்தை உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். ஹாப்பியா பிரிச்சு பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கா, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே சகோ. எனக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? மாட்டிக்கிட்டீங்களா? அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அன்னை யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒன்றும் வாங்கலையே. சரி வாங்க, இப்பதான் வாங்கி கொடுங்க. வாங்க வாங்க. ஏதோ வாங்கி தராங்களா? போறோம். ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். உடனே டீ கடைக்கு கூட்டு வந்து டீ வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நைட் ஆயிடுச்சு, சாரி. நெக்ஸ்ட் டைம் வந்தா பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். பிரியாணி கேட்டிருக்கேன். ஆமா பிரியாணி கேட்டேன், அது செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு இருக்காங்க. ஓகே, இப்போ டீ வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேண்டாம். ஓகே, குட் நைட் நண்பர்களே.